அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய இல்லாமல்ல ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இங்கு கூடியிருக்கும் நமது ஜமாத்தார்கள் அனைவர்கள் மீதும் அந்த ஏகவல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. நமது ஊரை சார்ந்த இளைஞர்களுக்கு எப்படிப்பட்ட தலைவர்கள் வேண்டும்? நான் தலைவராக வருகிறேன் என்று வருகிறார்கள். பதவிக்காலம் முடிந்தும் அவர்களால் விட்டு கொடுக்க முடியவில்லை. பதவி மோகம் உள்ள தலைவர்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தேவையில்லை. நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை பதிவு செய்கிறேன். தேவையில்லை. தலைவர்கள் தக்வா உடையவர்களாக இருக்க வேண்டும். மக்களிடம் எந்தவித எதிர்பார்ப்பும் உள்ள தலைவர்கள் தேவையில்லை. மறுமையிலே பலன் கிடைக்கும் என்ற நோக்கமுடைய தலைவர்களை இந்த இளைஞர் சமுதாயம் எதிர்பார்க்கிறது. நீதியின் அடிப்படையிலே குடும்ப ரீதியான நீதி, பணத்தின் அடிப்படையிலே நீதி நம்மூரில் இதான் நடந்து கொண்டிருக்கிறது. கண்ணுக்கு தெரிந்து ஒரு டைவர்ஸ் பிரச்சனை என்று எடுத்துக்கொண்டால் கூட அவர் குடும்பத்தின் அடிப்படையிலே நீதி, அது அநீதி என்று தெரிந்தும் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு செய்தி. நம்ம ஊரிலே சாதாரண நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி தலைவர்களும் தேவையில்லை. நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய கருத்தை தான் தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரெல்லாம் சொல்ல வேணாம். நான் என்னுடைய கருத்தை பதிவு பண்ணுறேன். எங்களுக்கு எந்த மாதிரி தலைவர்கள் தேவை? ஒரு இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். ஒருவர் ஒரு கண் பிடுங்கிய நிலையில் உங்கள் முன் நீதி கேட்டு வந்து நின்றிருந்தால் அவருக்கு உடனடியாக நீதி வழங்கிவிடாதீர்கள். அவர் ஒரு கண் பிடுங்கப்பட்ட நிலையிலே தான் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு நீதி வழங்கிவிடாதீர்கள். ஏனென்றால் அவருடைய எதிரி 2 கண்ணும் பிடுங்கிய நிலையில் உங்களுடன் நீதி கேட்டு வந்து நிற்பார். ஆகவே இருதரப்பு நியாயத்தையும் ஆராய்ந்த பிறகு இறுதியாக நீதி வழங்குங்கள். இங்கே இருதரப்பு வாதம் என்பதே கிடையாது. ஒரு தரப்பு வாதம், அதாவது மசூராவின் அடிப்படையில் நீதி வழங்கப்படுவதில்லை. யாருக்கும் எதுவும் தேவை என்றால் மசூராவின் அடிப்படையிலே ஜமாத்திலே பள்ளி நிர்வாகத்தில் நீதி வழங்கப்படுகிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. மசூராவே கிடையாது, தன்னிச்சையான நீதி. மசூராவின் அடிப்படையிலே நீதி வழங்கக்கூடிய தலைவர்கள் தேவை. மேலும் பள்ளிவாசல்களில் வரவு செலவு கணக்கு பார்ப்பது, கடித புக்கு பணம் வசூலிப்பது, மற்றபடி டைவர்ஸ் கேஸ், இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கக்கூடிய தலைவர்கள் மட்டுமல்லாமல் சமுதாய பிரச்சனையை கையில் எடுக்கக்கூடிய தலைவர்கள் தேவை. நம்மதூரிலே ஜமாத்தார்கள் சார்பிலே ஜும்மாவிலே கண்டனத்தை பதிவு செய்தால் என்ன வந்து விட்டது? பதிவு செய்யலாமே. எந்த ஒரு விஷயங்களையும் ஜமாத் சார்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எந்த சம்பவங்களையும் கையில் எடுப்பதில்லை. அதை யார் சொல்வது? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்ந்தவர்கள் அவர்களுடைய கூட்டங்களிலே அதை எத்தி வைக்கிறார்கள். இயக்கம் சார்ந்தவர்கள் அவர் இயக்கத்திலே எத்தி வைக்கிறார்கள். சுன்னத் ஜமாத்தை சார்ந்த நாம் நம்முடைய சகோதரிகளுக்கு அதை எந்த வகையில் எத்தி வைக்கிறோம்? நமக்கு ஜும்மா மேடை இருக்கிறது. ஜும்மா மேடையிலேயே நம்ம எந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் பேசுகிற நம்ம இந்த மாதிரி நமக்கு எதிராக நடக்கக்கூடிய சதித்திட்ட இன்றைய காலகட்டத்திலே நம்ம எதை பேசணுமோ அதை பேசணும். என்றைக்குமே வானத்துக்கு மேலே உள்ளது பூமிக்கு கீழே உள்ளது அவங்க பேசுவாங்க அப்படின்னு நம்ம இருந்தோண்டா நிச்சயமாக நம்ம சமுதாயத்தை பாதுகாக்க அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, யாருமே பாதுகாக்க முடியாது. அப்படி என்றால் வரக்கூடிய தலைவர்கள் சமுதாய பிரச்சனைகளை கையில் எடுக்க வேண்டும். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா உடனே ஒரு கண்டன போஸ்டர். இப்போ இவ்வளோ பேர் இருக்கிறோமே, இதுக்கு ஒரு சகோதரருக்கு எதிராக ஒரு அநீதி இழைக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே சாலை மறியலா? ஏன் இயக்கம் தான் சாலை மறியல் செய்யணுமா? ஜமாத்தார்கள் செஞ்சால் ஏற்றுக்க மாட்டாங்களா? ஜமாத்தார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அனைத்து இதிலையும் ஜமாத்தார்கள் கண்டனம் செய்யக்கூடாதா? பதக்குடி சார்பாக ஜமாத்தார்கள் என்ற அடிப்படையிலே ஏதாவது தெருமுனை பிரச்சாரங்கள் நடந்திருக்கிறதா? பதக்குடியில் வரைக்கும் எந்த ஒரு தெருமுனை பிரச்சாரம் கூட ஜமாத் சார்பு நடந்ததில்லை. சுன்னத் வல் ஜமாத்தின் அடிப்படையிலே
நாம் எதையும் நடத்தியது கிடையாது. ஆனால் ஜமாத்து வேணும்னு சொல்கிறோம், முஹல்லா நமக்கு வேணுங்கிறோம். முஹல்லா ஜமாத் இதில் எல்லாம் எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனால் வரக்கூடிய நிர்வாகம், அதாவது முஹல்லா சுன்னத்துவல் ஜமாத் நீங்கள் முஹல்லா அதாவது முத்தவல்லி ஏற்றுக்கொண்டாலும் கூட வரக்கூடிய தலைவர்கள், பொதக்குடிக்கு வரக்கூடிய ஜமாத்துடைய தலைவராக வரக்கூடியவர்கள் அனைத்து பிரச்சனைகளும் ஆராயக்கூடியவர்களாக, அனைத்து பிரச்சனையும் கையில் எடுக்கக்கூடியவராக, எவருக்கும் அஞ்சாத, அல்லாவுக்கு மட்டும் அஞ்சிய தலைவர்கள். அதாவது இவங்க நம்மளை அடையாளம் காட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லாமல் உங்களுக்காக நாங்கள் நின்று செயல்படுறோம், அல்லாவுக்கு அஞ்சி நாங்கள் செயல்படுறோம் அப்படிங்கிற தலைவர்கள், இளைய தலைவர்கள் யாராக இருந்தாலும், மூத்த தலைவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாங்கள் தலைவராக இருந்து பணி செய்கிற அடிப்படையில் வாங்க. நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அதாவது நீங்கள் கரங்களை கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு தோல் கொடுக்க ஊரில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு நாங்கள் நின்று ஊரை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம். உங்களை நாங்கள் விட்டு போக மாட்டோம். அந்த அடிப்படையில் ஜமாத்துக்கு வரக்கூடிய தலைவர்கள் அல்லாவுக்கு மட்டும் அஞ்சி குர்ஆன் ஹதீஸை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாகவும், எந்த ஒரு அதிகாரிகளுக்கோ அரசாங்கத்திற்கோ அஞ்சாதவர்களாகவும் எங்களை இயக்கக்கூடிய ஒரு தலைவர்களை இளைய சமுதாயம் எதிர்பார்க்கிறது. எங்களை இயக்குவதற்கு ஒரு தலைமை தேவை. அப்படி என்றால் ஜமாத், அதாவது பள்ளிவாசல் நிர்வாகம் சுன்னத்துவல் ஜமாத் அப்படிங்கிற அடிப்படையில் எப்படி இருந்துக்கிட்டாலும் சரி, ஜமாத் அப்படின்னு வர்றப்போ இயக்கம் எதையெல்லாம் இல்லை. ஊர் அதான் இன்றைக்கி எப்படி நம்ம கூடியிருக்கோண்டா, லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ், அந்த கலிமாவுடைய கூட்டம் தான் இது. அனைத்து இயக்கம் இருக்கிறாங்க, அனைத்து கட்சி இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஊரில் கூடியிருக்காங்க, எல்லா கிளப்பும் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம கிளப்பு ரீதியாக பிரிஞ்சு கிடக்கிறோம், இயக்க ரீதியாக பிரிஞ்சு இருக்கிறோம் ஊரில். ஆனால் இன்றைக்கி நம்ம இந்த கூடியிருக்கிறது ஊருக்கு அப்படின்னு வந்தப்போ கலிமாவின் அடிப்படையில் கூடியிருக்கோம். கலிமாவின் அடிப்படையில் உள்ள தலைவர்களை நாங்கள் நேசிக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு தோல் கொடுக்கவும் ஊருக்கு உயிர் கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். இங்கே யாரோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம ஒரு ஒற்றுமையை நோக்கமாக கருதி இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டியிருக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மீது செய்த மிக பெரும் கிருபையும் கருணையுமா இருக்குது. அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்களா, அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டவங்களா, தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களா, ஷரீஅத்துடைய சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டவங்களா, மறுமையை ஏற்றுக்கொண்டவங்களா, நிச்சயமாக சொர்க்கத்தை நரகத்தையும் நல்லா படைச்சிருக்கிறான், அங்கே கேள்வி கணக்கு கேட்கப்படுங்கிற விஷயங்களை ஏற்றுக்கொண்டவங்களா, மரணத்துக்கு பிறகு நிரந்தரமான வாழ்க்கை உண்டு அப்படிங்கிற விஷயங்களை ஏற்றுக்கொண்டவங்களா, அழகான நம்பிக்கைகளை ஏற்றுக்கொண்டவங்களா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை படைச்சிருக்கிறான். இது நம்ம முஸ்லீம்கள், நம்ம இந்த ஊரில் 100% முஸ்லீம்களாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசமாக சிந்திச்சு பாருங்கள். நம்ம எல்லாரும் இருக்கிறோம், நம்முடைய வீடுகள் இருக்குது, நம்முடைய மனைவி குழந்தைகள் சொந்த பந்தங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம முஸ்லீம்கள் இல்லை, நவுதுபில்லா, அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். ஆனால் நம்மளுக்கு மதிப்பு இருக்கா? அப்போ இஸ்லாம்ங்கிற மிக உயர்ந்த விஷயத்தை வச்சு தான் நம்மளுக்கு மதிப்பு, கண்ணியம், மரியாதை எல்லாமே. இந்த உலகத்துலேயும் கண்ணியம், வெற்றி, மறுமையுடைய நிரந்தரமான ஆகத்துடைய வாழ்க்கையிலையும் வெற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்குது, இங்கே இளைஞர்கள் வாலிபர்கள் அதிகமானவங்க இருக்கிறாங்க, அல்லாஹ்வை பற்றி தெரியல, மறுமையை பற்றி தெரியல, இஸ்லாத்தை பற்றி தெரியல அப்படின்டா ரொம்ப கைசதப்பட வேண்டிய விஷயம். 15 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு தொழுகை கடமையாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் இருக்குது, ஒது இல்லைண்டா தொழுகை இல்லை, தொழாதவங்களுக்கு இஸ்லாத்திலேயே இடம் இல்லைன்னு வருது. எவ்வளோ பெரிய எச்சரிக்கை! அதிகமான விஷயம் நான் மார்க்க சம்மந்தமாக பேச விரும்பலை. இங்கே எந்த நோக்கத்துக்காக இந்த விஷயங்களை நம்ம கூடியிருக்கிறோமோ அந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நான் சொல்ல விரும்புகிறேன், என்னுடைய கருத்துக்களை பதிய வைக்க விரும்புகிறேன். அதனால் நம்ம தொழுகையில் நம்ம தொழுகை தான் நம்மளையும் மாற்று மத சகோதரர்களையும் அடையாளம் காட்டுது. அதனால் தொழுகையில் நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய இளைஞர்கள், வாலிபர்கள் எல்லாரும் சிரத்தையோடு இருக்கணும். இதை மட்டும் என்னுடைய வேண்டுகோளாக சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய தாவா அழைப்பு பணியாக சமர்ப்பிச்சுக்கிறேன். பிறகு முக்கியமான விஷயம், நம்ம ஊருடைய விஷயங்களுக்காக நம்முடைய சகோதரர்கள் பல கருத்துக்களையும் பல விஷயங்களையும் எடுத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதிகமான கருத்துக்களை எடுத்து சொன்னாங்க. நிறைகள், குறைகள், முரண்பாடுகள் எல்லா விஷயங்களும் இருக்குது. கடந்த காலத்தில் இந்த 3 வருஷத்துலேயும் நடந்திருக்கு, அதுக்கு முன்னாலேயும் நடந்திருக்கு. அதனால் புதுசாக இந்த 3 வருஷத்துல நடந்துச்சின்னு சொல்ல முடியாது. இப்போ உள்ள சூழ்நிலையில் நம்ம முஸ்லீம்களுக்குள்ளே ஒற்றுமை ஏற்படணும், சகோதரருக்குள்ளே முஸ்லீம்கள் ஏற்படணும். நம்ம சகோதரர் சொன்னது மாதிரி, சாகுல் சொன்ன மாதிரி
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கொள்கையினுடைய அடிப்படையில் தான் இருக்கிறோம். நம்முடைய செயல்பாடுகள் எது வேண்டாலும் இருக்கட்டும், நம்ம அது பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லாஹ். அப்போ நம்ம சில நம்முடைய ஆலோசனைகளை நம்ம சொல்லுவோம். இப்போ தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் நம்முடைய பங்களிப்பு எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது சில யோசனைகளை சொல்லுவோம். 2 நிர்வாகங்களுக்கும் தேர்தல் நடக்க போகுது. அந்த தேர்தலில் நம்மளுக்கு இது கடந்த வருஷத்தில் 3 நபர்களை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பள்ளியில் 3 பேர், இந்த பள்ளியில் 3 பேர் தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ நம்ம ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ அந்த 3 பேர்களுக்கு பதிலாக 7 பேர் வரைக்கும் தேர்ந்தெடுக்க முடியும். வக்ஃப் வாரியத்துடைய சட்ட விதிகளின்படி தேர்ந்தெடுக்க முடியும். இங்கேயும் 7 பேர் தேர்ந்தெடுக்கலாம், அதை ஆலோசனை செஞ்சுக்கலாம். அங்கேயும் 7 பேர் தேர்ந்தெடுக்கலாம். 3 பேர் அந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும் 3 பேர் அந்த பள்ளியுடைய நிர்வாகத்துக்கும் போக மீதி உள்ளவங்க இருக்கிறாங்க. அவங்கள இந்த பேரை நம்ம வேணால் நம்ம ஆலோசனை செஞ்சுக்கலாம். ஊர் உறவின் முறை முஸ்லீம் ஜமாத் அப்படின்னு. ஊர் உறவின் முறை மட்டும் இல்லை, வெளியூர்லேருந்து இன்னும் நம்ம சகோதரர்கள் நம்ம ஊரில் நிறையா அதிகமாக இருக்கிறாங்க. 50 வருடமாக 40 வருடமாக இருந்தாங்க. ஊர் உறவின் முறைன்னு என்னன்னா அந்த 16 காக்கரை தான். அது நம்ம பற்றி இப்போ சில முழு ஊரையும் முழு முஸ்லீம்களே எல்லாத்தையும் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட்டு, எல்லாத்தையும் உள்ளடக்கி எல்லாரையும் உள்ளடக்கிய ஒரு ஒற்றுமை, ஒரு முன்னேற்றம், நம்மள்ட்ட ஒரு பாதுகாப்பு, இதுக்கு தான் நம்மளுடைய முயற்சி. அந்த அடிப்படையில் நம்ம இந்த 4 பேர்களை முஸ்லீம் புதுக்குடி முஸ்லீம் ஜமாத் அப்படிங்கிற பேரில் நம்ம இப்போ ஓட்டு போட போகிறாங்க இல்லையா, அவங்கள 5 ஓட்டுக்கு 5 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ அல்லது 7 பேரை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதை செஞ்சிட வேண்டியது. அதுக்கு பிறகு இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு 40% வாய்ப்பை ஏற்படுத்தி இளைஞருடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவங்கவுங்க தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டியது. அதே போல் பெரியவங்க 60% பெரியவங்க, மற்ற பள்ளிவாசல்கள், மற்ற இது எல்லாத்தையும் சேர்த்து உள்ளடக்கி அவங்களும் ஒரு பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவங்க இந்த 8 பேர்லேருந்தோ அல்லது இந்த 6 பேர்லேருந்தோ தங்களுடைய முஸ்லீம் ஜமாத்தை, புதுக்குடி முஸ்லீம் ஜமாத்தை உருவாக்கிடுறது. இந்த விஷயத்தை நம்ம முறையோடு நம்ம பெரிய பள்ளி மேலப்பள்ளி நிர்வாகங்களுடைய உதவியோட, கோஆப்ரேஷனோட, வக்ஃப் வாரியத்துடைய கோஆப்ரேஷனோட, கவர்மெண்ட்டுடைய அரசு தரப்புகள் சார்பாக உள்ள விஷயங்களோட எல்லாத்தையும் சேர்ந்து இணைஞ்சு செயல்படுத்தலாம். நிறைய குறைபாடுகள் இருக்குது. வருமானம் குறைச்ச இந்த விஷயம் இது எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் நிர்வாகங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு பைலாவை, சட்டத்திட்ட விதிகளை நிரந்தரமான சட்டத்திட்ட விதிகளை உள்ளடக்கிய ஒரு பைலாவை நம்ம வரப்போகிற மாதங்களில் நம்ம அதுக்கு ஒரு கமிட்டியை நிர்ணயித்து உருவாக்குறது. அதே போல் ஒரு மானிட்டரிங் கமிட்டி அமைக்கிறது, கண்காணிப்பு கமிட்டி. இந்த அமைப்புகள்லாம் சரியான முறையில் செயல்படுதா அப்படின்னு ஒரு கண்காணிப்பு கமிட்டி அமைக்கிறது. பெரியவர்கள் அடங்கிய ஒரு அட்வைசிங் கமிட்டியை அமைக்கிறது. இது எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வரப்போகிற காலங்களில் எல்லாத்தையும் இதை கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம். அந்த நிர்வாகங்களுடைய இதை எப்படி அத்திக்கடையிலையோ கூத்தாநல்லூர்லேயோ ஒரு இருக்கோ, அதே போல் இந்த ஓட்டு போடுறதில் இதனுடைய முஸ்லீம் ஜமாத்துடைய முழு ஊருடைய முஸ்லீம் ஜமாத்துடைய நிர்வாகிகளையும் தேர்ந்தெடுத்துடணும். குறை இல்லாமல் போயிடும். இவங்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு குறை இல்லாமல் போயிடும். அவங்களே அந்த அமைப்பை சேர்ந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்கள மற்ற நம்ம சொன்னதுபடி பின்னால் இந்த ஆலோசனையை விரிவாக இன்னும் ஆலோசனை செஞ்சு மற்ற சகோதரருடைய கருத்துக்கள்லாம் கேட்டு நல்லா இதை முழு வடிவம் கொடுக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷத்தில் யோசனை பண்ணதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நல்ல ஆழமாக சிந்தித்தோம் அப்படின்னா இன்னும் அழகான முறையில் இதை சொல்லலாம் அப்படிங்கிற என்னுடைய கருத்து. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விளக்கம் கொடுத்தாப்புல அண்ணன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துட்றோம். அண்ணன் சொல்ல வர்றது என்னென்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக, நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்டாக தான் டைம் ரொம்ப இல்லை. லுகர் தொழுகைக்கு முன்னாடி நம்ம கூட்டத்தை முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பொதுவான சின்ன விளக்கம், அதாவது வக்ஃப் போர்டு சில டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. முத்தவள்ளிக்குன்னு சொல்லிட்டு என்னன்னா அப்படிங்கிற சில அதிகார வரைமுறைகளை, வரம்புகளை அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ணன் சில கருத்துக்களை சொன்னாப்புல, அதோட நம்ம ஊர் நிர்வாகமாக அவங்க மூலமாக இன்னொரு அடிஷ்னலாக ஒரு 5 பேர் 7 பேர் அப்படின்ட்டு இதெல்லாம் பேசலாம். ஆனால் ஊர் உறவின் முறை ஜமாத்துங்கிறது ஒரு ரிஜிஸ்டர்ட் பாடி. புதுக்குடியில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு வர ஒரு பாடி. அடுத்தது நம்மளுடைய பிரச்சனையை, என்னுடைய பிரச்சனையை யார் பஞ்சாயத்து பண்ணுறது, இல்லாக்கிட்டு யார்கிட்ட போய் நான் மனு கொடுக்குறதுங்கிறது நான் தேர்ந்தெடுக்கிற ஒரு தலைவர் உள்ள ஒரு அமைப்பு.
அது ஜனநாயகமான அமைப்பு தான், மார்க்கப்படி எல்லாம். அது இருந்த அமைப்பை கடந்த 3 ஆண்டு காலத்தில் வந்த இந்த நிர்வாகிகள் தான் அந்த அமைப்பை இல்லாமல் இருந்தாங்க. எகெயின் எனக்கு அவங்கள குற்றம் சொல்லுவது நோக்கமல்ல, ஆனால் இந்த ஃபேக்ட் இதை சொல்லி ஆகணும். இதுதான் நடைமுறை ஊரில் நடக்க. ஏன் ஊரில் அந்த ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் குழுவாக போயிட்டு எல்லாருடையும் கருத்துக்களை கேட்க போகும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, மன்னார்குடியிலிருந்து பொதக்குடிக்கு கஞ்சா விற்கிறதுக்கு வராங்க, உங்களுடைய முஸ்லீம் வாங்க என்ன உட்காருங்க எப்படி உங்களுடைய முஸ்லீம் இளைஞர்கள் தான் அதில் பாதிக்கப்படுறாங்கன்ட்டு. இப்போ இதுக்கு யார் பூனைக்கு மணி கட்டுவது? அவங்கள அதே மாதிரி இங்கே கடத்தரில் தவறான முறையில் மது இதெல்லாம் விற்கிறாங்க. இவங்களை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? பள்ளிவாசல் நிறுவனத்துக்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களாக இருந்தால் என்னுடைய பள்ளிவாசலை நான் சொத்தை பராமரிக்கிறதுக்கும் அந்த கவலையில் நான் இருக்கும்போது இந்த பொது பிரச்சனையில் நான் நிற்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வி. அண்ணன் சொன்ன மாதிரி அதே அமைப்பை கொண்டுட்டு போனோம்டா. ஆனால் ஊரில் இருக்கிற ஒரு ரிஜிஸ்டர் பாடிக்கு சில பைலாஸ் எல்லாமே இருக்க உள்ள ஒரு அமைப்பை செயல்படுத்த விடாமல் தன்னிச்சையாக ஒருங்கிணைப்பு குழுண்டு ஏற்படுத்திக்கிட்டு 3 வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இந்த கமிட்டி அடையாளப்படுத்துது. அது இல்லை, ஊருக்கு சட்டப்பூர்வமான அந்த ஊர் முறை அமைப்புங்கிறது வேண்டும், அது இருக்கணும். அந்த அமைப்பின் மூலமாக தான் உங்களுக்கு சட்ட ரீதியான விஷயங்களையும் கூட சாதிக்க முடியும். அதனால் பள்ளிவாசல் நிர்வாகம் வேணாண்டு சொல்லவே இல்லை. பள்ளிவாசல் நிர்வாகத்தினுடைய ஒத்துழைப்போட அங்கே இருக்கிற நிர்வாகிகளின் அவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் இணைந்து செயல்படுறது தான். திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 137 ஜமாத் இருக்குது. இது பொதக்குடி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஆனால் எல்லா இடத்துலையும் இணைந்து செயல்படுறாங்க. இணைந்து தான் செயல்பட முடியும், தனித்து செயல்பட முடியாது. ஜமாத்துன்னு சொல்லிவிட்டு நான் மட்டும் தனியாக செயல்பட முடியாது, அல்லது பள்ளிவாசல் நிர்வாகம்னு சொல்லிவிட்டு அவங்களும் தனியாக செயல்பட முடியாது. இணைந்து ஒத்த கருத்தோடு செயல்படுறது, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கண்ணியப்படுத்துவதும் மதிப்பளிப்பதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை, அதுதான். ஆனால் அந்த ஒரு அமைப்பை வேண்டாம், ஜமாத் அப்படி ஏன் நீங்கள் ஊர் உறவின் முறைன்னு ஏன் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரதெல்லாம் எப்படின்றால், ஏற்கனவே இருக்கிற ஒரு அமைப்பை இல்லாமல் ஆக்கணும், இல்லை அந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும்னா வேறு நேமில் கொண்டுட்டு வரணும்னு சொல்லப்படுற ஒரு திணிப்பாக இருக்கிறது. இதுதான் நாங்கள் மக்களோட கேட்டறிந்த கருத்தின் சாராம்சம். ஸோ அதை நான் ஒரு விளக்கமாக தான் சொன்னேன். எகெயின் உங்களுடைய மாற்று கருத்து இருந்தாலும் தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள். நம்மளுக்கு டைம் ஷார்ட்டாக இருக்குது. அங்கே ஜுனைத் பேசுகிறேங்கிறாப்ல. ஓகே, ஜுனைத் பேசுகிறேன். கண்ணியமிகு பெரியவர்களே, ஜமாத்தார்களே, எனது அருமை நண்பர்களே, இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பொதக்குடி நல உரிமை கமிட்டி அனைவருக்கும் சாந்தியும் சலாமும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஜமாத் ஏன் அந்த ஒருங்கிணைப்பு கமிட்டி மூலமாக ஜமாத் வரல அப்படிங்கிற காரணம் முதல் நாள் அதையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த சூழ்நிலை கடந்த முறை கொர்க்காக்கு பணம் வசூலித்ததும் ஐடென்டி கார்டு பணம் சம்மந்தம் வசூலித்ததும் கணக்கு வரகு செலவை கொடுக்கவே இல்லை. அதாவது அந்த தாசில்தார் பீஸ் மீட்டில் என்ன சொன்னாங்கண்டா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதோட கடந்த நிர்வாகத்திலேருந்து இல்லை நான் பேசி முடிச்சுக்கணும், இன்ஷால்லா நான் பேசி முடிக்கிற வரைக்கும் எனக்கு டைம் கொடுக்கணும். இல்லை நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னோம், எந்த ஒரு அமைப்பையும் இப்போ இருக்கிற நான் குறை சொல்ல நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ப்ளீஸ். குறை சொல்லுவதோ லிஸ்ட்டு போடுவதோ நமக்கு நோக்கம் அல்ல. இப்போ நீங்கள் ஒரு குறையை சொன்னீங்கண்டா மற்றொரு சகோதரர் இருந்துருச்சு, அவர் இன்னொரு குறையை சொல்லுவார், அவருக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம உட்காந்து இவங்க குறைய அவங்க குறைய கேட்குறது ஜுனை இது வேண்டாம், அப்படி இல்லை. நம்ம குறை சொல்லலை, தயவு செஞ்சு சொல்கிறேன், நான் இப்போ குறை சொல்லலை. ஓகே, அதை நீங்கள் மனசில் குறை சொல்லலை. ஏன்டா நம்ம ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இப்போ இந்த ஒவ்வொரு டயத்துலேயும் நம்ம ஒரு ஜமாத் எலெக்ஷன் வைக்கண்டா ஒரு கூட்டத்தை ஊரை கூட்ட வேண்டியதாக இருக்குது. கடந்த முறை ஜமாத்தில் தேர்தலில் இருந்தவங்க அந்த நிர்வாகத்தை